அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன்ல வன பாதுகாவலர் என்பது சரியான தமிழ் சொல்லாகும். உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. உருவகம். இப்போ நம்ம மதிமுகம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உவமை. இதே முகமதினா உருவகம். அதே மாதிரி மலர் போன்ற முகம், உருவகம். அதற்கு என்ன வரும்? முகமலர். தாமரை போன்ற முகம். அப்போ உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல் முகமன். முகமன்னா அந்த விருந்தினரை உபசரித்து கூறுதல் தான் முகமன் கூறுதல்ம்போம். இதில் முகமன் என்பது உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லாகும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது எதற்காக? இதில் நம்ம வச்சு கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளினை, நொச்சி, கைக்கிளை, பெருந்தனை அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆப்ஷனில் ஆணிரைகளை மீட்டல் என்பது பொருத்தமான பொருளாகும். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா. இது எந்த திராவிட மொழியாகும்? மண்டா என்பது ஆப்ஷன்ல மண்டா என்பது நடு திராவிட மொழி என்பது சரியான விடை. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க? இதற்கு எழுத்து வழக்கு என்ன வரும்னா ஆப்ஷன்ல பாருங்க. எங்கிருந்து வர்றீங்க. ஆப்ஷன்ல எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது சரியான எழுத்து வழக்காகும். மன்னார்குடியின் மருவு என்ன? மன்னார்குடியின் மருவு. மன்னார்குடியின் மருவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை என்பது சரியான விடை. அலுவல் சார்ந்த கலை சொற்கள்ல தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இதுல தவறான இணை இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். தவறான இணை பார்த்தீங்கன்னா கேவ் டெம்பிள். கேவ்னா குகை வரும். கற்கோவில் என்பது தவறான இணையாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயைந்தது இயற்கையோடு. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் ஆப்ஷன்ல நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது என்பது சரியான தொடராகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல முகில் இதை குறிக்கும் பல சொற்கள் என்ன? ஆப்ஷன்ல முகில் பார்த்தீங்கன்னா கார், கொண்டல், மேகம் என்பது முகில் என்னும் சொல்லை குறிக்கும் பல சொற்கள். கார், கொண்டல், மேகம் என்பது சரி. மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. மரபு பிழை உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது. குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது. மாங்கன்று துளிர்த்து வருகிறது. கீரிக்குட்டி. கீரிக்குட்டிக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். இதுதான் ஆப்ஷன் டி தான் மரபு பிழையுள்ள தொடராகும். பிரித்தெழுதுக. வல்லுருவம். இதை பிரிக்க நமக்கு என்ன கிடைக்கும்? வல்லுருவம். ஆப்ஷன்ல வன்மை கூட்டல் உருவம் என்பது சரி. ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆப்ஷன்ல தலையை என்பது சரியான ஒன்று. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல், கால். கல், கால். கல் விழுந்து காலில் காயமானது என்பது சரியான தொடர். இருபொருள் தருக. மாலை. மாலை என்னும் சொல்லின் இருபொருள் என்ன? மாலை பொழுது, தார் என்பது மாலையை குறிக்கும் இருபொருள் ஆகும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவர் அணையர் அவரும் தான் மேவனென
மேவன செய்தல் ஒழுகலான். இதில் விடுபட்ட சீர் எதுன்னு கேட்குறாங்க. தேவர் அணையர் அவரும்தாம் மேவன செய்தல் ஒழுகலான். தேவர் அணையர் கயவர் அவரும்தான் மேவன செய்தல் ஒழுகலான். கயவர் என்பது சரியான சீராகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. மெர்ச்சன்ட். மெர்ச்சன்ட் என்பது யாரை குறிக்கும்? மெர்ச்சன்ட் ஆப்ஷன்ல வணிகர் என்பது சரியான தமிழ் சொல். சரியான இணையை தேர்க. கிராமம், ஊர், ஹாஸ்பிட்டல், மருந்தகம், குசினி, சமையலறை, நிபுணர், ஓவியர். இதில் சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா குசினி என்பது சமையல் சார்ந்த பொருள் மற்றும் சமையலறையை குறிக்கும். இலங்கை சைடெலாம் பார்த்தீங்கன்னா குசினி என்பது சமையல் அறையை குறிப்பதாகும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இதில் வினாச்சொல் எதுவாக வரும்? அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அந்தோ என் செல்வம் பறிபோயிற்றே. இது எப்படி நடந்தது என்பதுதான் சரியான வினாச்சொல்லாகும். பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. அதில் இணைப்பு சொல் என்ன வரும்? நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சம் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தரம், தாரம். தரம்னா எதை குறிக்கும்? தாரம்ங்கிறது எதை குறிப்பதாகும்? தரம் என்பது தகுதி. தாரம் என்பது மனைவியை குறிக்கும் சொல்லாகும். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் என்ன? இதில் ஓருங்கிறது ஒருமைக்கு வருங்கிறத எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஓருங்கிறது இது வளம் வந்திருக்கு. அடுத்தது உங்களுக்கு ஒரு இனிய, இதில் ஓர் வரணும். இதில் தான் சரியான ஒன்று. ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது என்பது சரியான விடை. இதில் உயிர்மை எழுத்து வர்றதுனால ஓர் தான் வரும். அப்போ ஓருங்கிறது ஒருமை, ஒருங்கிறது பன்மைக்கு வருங்கிறத எப்பவும் மறக்காதீங்க. இதில் ஓர் பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது என்பது சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. சமர்னா என்ன? கழனினா என்ன? மரம், ஆளி. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. ஒரு, ஓர். சரி, சொல் பொருளில் பொருத்துக என்ன வரும்னு பாருங்க. சமர் போர், கழனி வயல், மரம் வீரம், ஆளி கடல். இதற்கு ஆப்ஷனில் 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக. அவன் கவிஞர் அன்று, அவன் கவிஞன். கவிஞர் அன்று, அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அல்லன். இதில் ஒருமை பன்மை தொடரில் பார்த்தீங்கன்னா அவன் கவிஞன் அல்லன் என்பது சரியான ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதில் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா அல்லன், அல்லல், அல்லர், அன்று, அல்ல என்பவற்றை திணை பால் எண் இடமறிந்து ஆளுதல் வேண்டும். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், நாய் அன்று, நாய்கள் அல்ல. அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திணை என்ன, பால் என்னென்ன, இடம் என்னென்ன அறிந்து ஆளுதல் வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா தன்மையில் பார்த்தீங்கன்னா ஒருமை என்ன வரும்? நான் அல்லேன். பன்மையில் நாம் அல்லோம். முன்னிலையில் ஒருமையில் நீ அல்லை. பன்மையில் நீ வீர் அல்லீர். படற்கையில் ஆண்பால அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர். ஒன்றன்பாலில் அஃது அன்று, பலவின்பாலில் அவை அல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ புக்லேயே இருக்குது. அதனால் இந்த அல்லன் அல்ல, ஒரு, ஓர், தமது, தாம் இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்து வச்சிட்டோம்னா அந்த மார்க் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒருமைக்கு என்ன வரும்? பன்மைக்கு என்ன வரும்? முன்னிலையில் ஒருமைக்கு என்ன வரும்? பன்மைக்கு என்ன வரும்? இதில் கொடுக்கப்பட்ட இதில் பார்த்திங்கன்னா அவன் கவிஞன் அல்லன் என்பது தான் சரியான ஒன்று. அடுத்தது பாருங்க. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. இதில் நிறுத்தற்குறி என்ன வரும்? அப்படியே ஆப்ஷனில் பாருங்க.
இதில் இரட்டை மேற்கோறிக்குள்ள இல்லை சார் கமா அவனை விடக்கூடாது சார் ஆச்சரியக்குறி என்று சொன்னார்கள் என்பதுதான் சரியான நிறுத்தற் குறிகள் அமைந்த தொடராகும். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம் கானகம். கனகம் என்பது எதை குறிக்கும்? கானகம் என்பது எதை குறிக்கும்? கனகம் பொன், கானகம் என்பது காட்டை குறிக்கும் சொல்லாகும். இருபொருள் சுட்டுக. பார். பாருங்கிறது எதை குறிக்கும்? பார் பார்த்தல் மற்றும் உலகத்தை குறிப்பதாகும். சொல்லும் பொருளும் பொறுத்துக. கனகச்சுனை அப்படின்னா என்ன? மதவேலங்கள். முரளும் பலவை. கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை. மத வேலங்கள். வேலம்னா யானை, மதம் பிடித்த யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பலவை வெய்னா மூங்கிலை குறிக்கும். பலவைங்கிறது முதிர்ந்த மூங்கிலை குறிப்பதாகும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க. கூற்று ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், உயர்துணைக்கு உரியவன் ஆண் அப்படின்னு காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று காரணம் சரியா தவறா எது வரும்? கூற்று ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், உயர் திணைக்கு உரியவன் ஆண். காரணம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூற்றும் சரி காரணமும் சரி என்பது சரியான விடை. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? இதில் கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையாகும். கடைசி ஒன்று. தம்மின் மக்கள்தம் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இதை இந்த குறள் கொடுத்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்பது தான். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும். அகம் இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிக. அகம் இச்சொல் தரும் இரு பொருள் என்ன? அகம் என்பது வீடு மற்றும் மனத்தை குறிப்பது என்பது சரியான ஒன்று. சரியான இணையை தெரிவு செய்க. ஆப்ஷன்ல பாருங்க. சரியான இணை என்ன? உத்தரவு, பணி, கஜானா, வருவாய், பாக்கி, இழப்பு. இதில் சரியான இணை பார்த்தீங்கன்னா அலங்காரம். ஒப்பனை என்பது சரியான இணையாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் தங்கை பரிசு பெற்றான், பெற்றன, பெற்றது. இதில் என் தங்கை பரிசு பெற்றாள் என்பது சரியான தொடராகும். சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். நான் நன்றாக தேர்வு எழுதினேன். ஆப்ஷன்ல இதற்கு உணர்ச்சி தொடரோ எதிர்மறை வினைத்தொடரோ செயற்பாடு கிடையாது. உடன்பாட்டு வினைத்தொடர் என்பது சரியான விடை. சொல்பொருள் பொருத்துக. பயிலுதல் அப்படின்னா என்ன? நாணம், முகில், காலன். ஆப்ஷன்ல பாருங்க. பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், முகில் மேகம், காலன் என்பது யமனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று. வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? வட்டு கூட்டல் ஆடினான். இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது வட்டாடினான் என்பது சரியான ஒன்று. பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் ஒரு ஓர் எங்க வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு பாருங்க. மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். ஓர் என்பது ஒருமைக்கு வரும். ஒரு என்பது பன்மைக்கு வரும். அதை வச்சு நீங்கள் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மாலை நடக்கும் ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு வர்றதுனால ஒரு வரும். மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு உயிரெழுத்து அமைச்சருங்கிறது உயிரெழுத்து வர்றதுனால ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இதை எப்பவும் ஞாபகம் வச்சுங்க. ஓருங்கிறது உயிரெழுத்து, ஓருங்கிறது உயிரெழுத்து, ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கு வரும். அடுத்தது மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். இது மரபு பிழை நீக்கப்பட்ட தொடர் என்ன வரும்?
நம்ம தண்ணீர் குடித்தான் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் பால் குடித்தான், இதற்கு பால் பருகினான் என்பது சரியான தொடர். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. வாசலில் போடுவது என்ன? பந்தின் வடிவம் என்ன? இதில் ஆப்ஷனில் வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம் என்பது சரியான ஒன்று. வேர் சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தனன், இதனுடைய வேர்ச்சொல் என்னவா வரும்? மகிழ்வித்தனன். இதற்கு மகிழ் என்பது சரியான வேர்ச்சொல்லாகும். கலைச்சொல் தருக. ஹியூமானிட்டி, ஹியூமானிட்டி என்பது எதை குறிக்கும்? மெர்சினா கருணை, ஹியூமானிட்டி என்பது மனித நேயத்தை குறிப்பதாகும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், வந்துடுறேன், இதை எழுத்து வழக்காக எப்படி நம்ம எழுதுவோம்? ஆப்ஷனில் வந்து விடுகிறேன் என்பது எழுத்து வழக்காகும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆத்திச்சூடியின் ஆசிரியர், இதில் கண்டிப்பாக என்ன வரும்? ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் என்பது சரியான விடை. இணைப்புச் சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல், பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இணைப்புச் சொல் ஆப்ஷனில் எந்த இணைப்புச் சொல் வரும்? செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்பது சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர். விருந்தும் ஈகையும், இதை ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் என்னன்னு பாருங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் என்பது சரியான தொடராகும். கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. ஆப்ஷன்ல அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் என்பது சரியான தொடராகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர், இதற்குரிய சரியான வினா என்ன வரும்? ஆப்ஷன்ல கல்வியில் பெரியவர் யார் என்பதுதான் சரியான ஒன்று. நகமும் சதையும் போல, இந்த உவமை கூறும் பொருள் என்ன? நகமும் சதையும் போல, அப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ நகமும் சதையும் போல என்பது நட்பை குறிக்கும். விடை வகையை தேர்ந்தெழுதுதல். அதில் இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது கண்டிப்பாக என்ன வரும்? நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடையாகும். சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம், இதனுடைய சரியான தமிழ் சொல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? கண்டிப்பாக விவாகம் என்பது திருமணத்தை குறிக்கும். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சர்க்கார், இதனுடைய சரியான தமிழ் சொல் என்ன வரும்? சர்க்கார் என்பது அரசாங்கத்தை குறிக்கும். தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது? தில்லை, தில்லை நடராசர்னு பார்த்துருப்போம். தில்லை என்பது சிதம்பரத்தை குறிக்கும் ஊர். தில்லை என்பது சிதம்பரத்தை குறிப்பதாகும். சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இதில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் வருது, இது வருது, ஐஃபன், இதே மாதிரி இதில் ஐஃபன் வருது, இதில் ஓப்பன் பிராக்கெட் வருது, இதெல்லாம் தவறு. இதில் டபுள் கோட்ஸில் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது முற்றுப்புள்ளி திணை வலுவமைதி ஆகும் என்பது ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஒன்று. பின்வரும் கலை சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர், இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன வரும்? பயணச்சீட்டு ஆய்வர் என்பதுதான் சரியான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது, இது கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சரியான தொடர் எது? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இது சிறப்புக்கு, அதே மாதிரி பெயரும், இதற்கு சிறப்பு, இதெல்லாம் தவறு.
தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு என்பதுதான் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. பொருந்தா சொல்லை கண்டறிக. புனை, மிதவை, நீகான், தெப்பம். இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். நீகான் கப்பல் ஓட்டுபவர், நீகான் என்பது தான் பொருந்தாத சொல்லாகும். பொருத்துக, இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அல்லன்னா என்ன வரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஆண்பால் என்ன வரும், பெண்பாலுக்கு என்ன வரும், ஒன்றன்பால் பலவின்பால். ஆப்ஷனில் ஆண்பால் அல்லேன், பெண்பால் அல்லல், அடுத்தது ஒன்றன்பால் அன்று, பலவின்பால் என்ன வரும் உங்களுக்கு அல்ல என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாகும். ஆண்பாலுக்கு அல்லேன், பெண்பாலுக்கு அல்லல், ஒன்றன்பால் அன்று, பலவின்பாலுக்கு அல்ல என்பது சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. ஆளாளம் அப்படின்னா என்ன? அந்தம், அயன், மால். ஆளாளம் நமக்கு தெரியும், நஞ்சு. அந்தம் முடிவு. அயன் என்பது யாரை குறிக்கும்? பிரம்மன். மால் என்பது விஷ்ணுவை குறிப்பதாகும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கடைசி ஒன்று, மலருண்டு பெயரும் உண்டு. இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலருண்டு பெயரும் உண்டு. ஆப்ஷன்ல பாருங்க. இதற்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மலரும் பெயரும் உண்டு என்பதுதான் சரியான விடையாகும். வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி, பரி. நம்ம பரிக்கு பார்த்தீங்கன்னா குதிரைன்னு அடிக்கடி பார்த்துட்டு வந்திருப்போம். இதில் பரிங்கிற பொருள் வேற. அது என்னங்கிறத பாருங்க. பரி, பரி. இதில் ஆப்ஷனில் உங்களுக்கு பரி என்பது இறங்கு என்பதை குறிக்கும். பரி அபகரித்தல் என்பது பரி என்பதை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. அடுத்தது, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசையை காண்க. பெருக்கி, திருத்தி, மதிக்கும், இன்பம். இதனுடைய சரியான அகரவரிசை எது? இதில் உயிரெழுத்து வர்றதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்பம், தாவரிசையில் திருத்தி, பெருக்கி, மதிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான அகரவரிசையாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வருவாய் என்பது அன்று கல்வி தேடும். இதில் விஜயலட்சுமி பண்டிட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்பது சரியான தொடராகும். பின்வரும் தொடரில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ. இதில் வினை சொல் எது வரும்? இட்டதோருங்கிறது. அதனுடைய வேர் சொல் என்ன? இதற்கு இட்டதோர் அப்படிங்கிறது இடு என்பது சரியான வேர் சொல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை போடாதே. இதில் ஆப்ஷனில் பாருங்க. ஆப்ஷனில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அன்பை கொடு, போடாதே கோடு என்பது சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபர்மண்ட். இதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இன்ஃபர்மேட்டிவ்னு கொடுக்கல. இன்ஃபர்மண்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன? ஆப்ஷனில் இன்ஃபர்மண்ட் என்பது தகவலாளர், தகவல் தருபவர் தான் இன்ஃபர்மண்ட் என அழைக்கப்படுகிறது. சந்தி பிழையில்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இது ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள். இதில் இச்சு வரல, இதில் இப்பு வரல. அடுத்தது இது ஒன்று, கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் என்பது சரி. இதில் பார்த்திங்கன்னா இச்சு வரல. அப்போ ஆப்ஷன் சி, கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் என்பது சரியான சந்திப்பிழை இல்லாத தொடர். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். படுகர். இதனுடைய எதிர்ச்சொல் என்ன?
இதில் படுகர் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா பள்ளம். அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? மேடு என்பது சரியான விடை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷனில் பாருங்கள், வினாச்சொல் என்ன வரும்? கூவல் என்று அழைக்கப்படுவது எது என்பது சரியான விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இதில் அம்மாவிடம் சொல்லு, இதோட எழுத்து வழக்கு சொல் என்ன வரும்? அம்மாவிடம் சொல்லு. இதில் அம்மாவிடம் சொல் என்பது சரியான எழுத்து வழக்காகும். சொற்றொடரின் இறுதியில் வருவது எது? இது சொற்றொடரின் இறுதியில் வரும். அதில் காற்புள்ளியோ அரைப்புள்ளியோ முக்காற்புள்ளியோ கிடையாது. முற்றுப்புள்ளி தான் சொற்றொடரின் இறுதியில் வரும். நிறுத்தற்குறிகளை அறிதல். அந்தோ இயற்கை அழிகிறதே, இதனுடைய சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடர் பார்த்தீங்களா? இதில் கொஸ்டின் மார்க், இதில் வியப்புக்குரிய வரல, இதுலேயும் வரல. இதில் பார்த்தீங்கன்னா அந்தோ இயற்கை அழிகிறதே என்பது சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடராகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. வெதர். வெதர் என்பது எதை குறிக்கும்? வெதர் என்பது வானிலையை குறிப்பதாகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். இந்த சரித்திரத்திற்கு இணையான தமிழ் சொல் என்ன? அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர் என்பது சரியான ஒன்று. அலுவல் சார்ந்த சொற்கள். சம்மன். இது அடிக்கடி இப்போ கேள்விப்பட்டு இருப்போம். சம்மன் அப்படின்னா என்ன? ஆன்சர், சம்மன் என்பது அலைப்பானையை குறிப்பதாகும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இதில் கண்டிப்பாக எதிர்பாராத நல்வாய்ப்பு என்பது சரியான விடை. யானை புக்க புலம் போல. இந்த உவமை கூறும் பொருள் என்ன? யானை புக்க புலம் போல. இது பார்த்தீங்கன்னா என்னாயிரம்? யானை புக்க புலம் வீணாக்குவது என்பது சரியான விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இந்த விடைக்கேற்ற வினா என்ன? ஆப்ஷன்ல சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது என்பது சரியான வினாவாகும். அடுத்தது ஒரு 10 5 கேள்விகள். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி ஆற்றின் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். இந்த 10 5 கேள்விகள். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எந்த ஆறு? இதற்கு தாமிரபரணி ஆறாகும். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எது? உங்களுக்கு திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையாகும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டையாகும். கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? மேற்கு கரையில் திருநெல்வேலி, கிழக்கு கரையில் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் என்ன இருக்கிறது? அதனால தான் அது ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுகிறது. என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தது பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்ன? இது பார்த்தவொடனே சொல்லிடுவோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வாரா, ஆ கொண்டு முடியும். மேக்சிமம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பார்த்தீங்கன்னா வாரா என்பது சரியான விடை. ஒரு ஓர் நிறைவு செய்க. இது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓருனா ஒருமைக்கு, ஒரு பன்மைக்குன்னு. அது
என்ன பாடல்? ஆப்ஷனில் அது ஓர் இனிய பாடல். இது உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் ஒருமை என்பது நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த ஒன்று பொறுத்துக பாருங்க. வாழைனா என்ன? வெள்ளரி, பனம், மா. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பனம் குறும்பை, மா வடு என்பது ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பனங்குறும்பை, அதே மாதிரி மா வடு என்பது சரியான பொறுத்துகவாகும், ஆப்ஷன் பி. வற்றல் தின்றான், இதனுடைய ஆகுபெயர் என்ன? இதில் 16 ஆகுபெயர். அடிக்கடி பார்த்திங்கன்னா உவமை ஆகுபெயருக்கு டிஎன்பிசியில் நாரதர் வருகிறார் அப்படின்னு ஒரு நண்பனை பார்த்து சொன்னால் கலகம் மூட்ட வருவாருன்னு பார்த்துருப்போம். இதில் 16 ஆகுபெயரில் வற்றல் தின்றான் இது என்ன வகை ஆகுபெயர்? வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயரை குறிப்பதாகும். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் என்பதன் தமிழாக்கம் என்ன? ஹெரிட்டேஜ் என்பது பாரம்பரியத்தை குறிக்கும் சொல்லாகும். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி, மாறி. மரினா என்ன? அதே மாதிரி மாறினா என்ன? மரி என்பது மரித்தல், இறத்தலை குறிக்கும். மாறி என்பது மலையை குறிப்பதாகும். கடைசி ஒன்று விளக்கு. இரு பொருள் தருக. ஆப்ஷன்ல பாருங்க. விளக்கு. ஆப்ஷன்ல விளக்கு இருபொருள் பார்த்தீங்கன்னா விவரித்தல். விளக்கு என்பது ஒளி தரும் சாதனம். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஊர் பெயரின் மருவு. முதல் கேள்வி பாருங்க. வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையின் மருவு என்னவா இருக்கும்? ஆப்ஷன்ல பாருங்க. வண்ணாரப்பேட்டை. இதில் வாசர்மேன் பேட்டுங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்போ வண்ணை என்பது சரியான மருவு. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். ஒரு மருத்துக்கூறுல உடன்பட்டு கூறுதல் என்ன விடை? ஆப்ஷன்ல கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை ஆகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதனுடைய இந்த கலைச்சொல்லின் தமிழாக்கம் என்ன? இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷனில் செயற்கை நுண்ணறிவு என்பது சரியான தமிழாக்கம். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கேற்ற உவமை தொடரை தேர்க. பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருள் ஏற்ற பொருளுக்கேற்ற உவமை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது சரியான ஒன்று. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார்? பெயர் பயனிலை தொடர் கொடுத்துருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். எவ்வளவு உயரமான மரம் வினா தொடர் கொடுத்துருக்காங்க. இது நாற்காலி, அவன் மாணவன் உணர்ச்சி தொடர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் என்பது சரியான வாக்கியம். விடைக்கேற்ற வினா. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயணகவி. இந்த விடைக்கு ஏற்ற வினா என்ன? எதனால், எங்கு, ஏன் இந்த கேள்வியெல்லாம் வராது. பார்த்தீங்கன்னா யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் என்பது சரியான வினா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. இது எதை குறிக்கும்? கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலை வகையை குறிக்கும். ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை குகை. இதற்கு பல சொற்கள் என்னென்ன வரும்? ஆப்ஷன்ல மலை குகை. ஆப்ஷன்ல பிலம், முளை என்பது மலை குகையை குறிப்பதாகும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம், கிண்ணம். 3 சுழியின்ல கிண்ணம் என்பதன் பொருள் என்ன? கிண்ணம். கிண்ணம் என்பது சிறு பாத்திரம். 2 சுழியின் கிண்ணம் என்பது துன்பத்தை குறிப்பதாகும். சொல் பொருள் பொருத்துக.
சொல் பொருள் பொறுத்துக்கல. கதலினா என்ன? பூகம், கவரி, மன்றல். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கதலி என்பது எதை குறிக்கும்? வாளை. பூகம் என்பது கழுகை குறிக்கும். கவரி, கவரி அந்த வெஞ்சாமரை வீசுவாங்களா, அது சாமரையை குறிக்கும். மன்றல், மன்றல்னா இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் திருமணம்னு கொடுத்துருக்காங்க. இதில் மன்றல் என்பது மாளிகையை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. இந்த மன்றல் தான் திருமணம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் மாளிகைன்னு கொடுத்துருக்கு. அப்போ கதலினா வாழையை குறிக்கும், பூகம் கழுகு, கவரி சாமரை, மன்றல் என்பது மாளிகையை குறிப்பதாகும். பிழை திருத்துதல். ஓர்னா எங்கே வருங்கிறத டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஓருங்கிறது உயிரெழுத்து, ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்து. இதில் சரியான விடை எது? இதில் ஓர் தோழி, ஓர் அறை தான் வரணும், ஒரு நூல் தான் வரணும். அப்போ ஒரு நண்பர் என்பது சரியான விடையாகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பண்டைக்கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல். இதில் சரியான தொடர் எதுன்னா அப்படி பாருங்க. ஆப்ஷனில் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைக்கால வழக்கம் என்பது சரியான தொடராகும். குறில் நெடில் மாற்றம். மரி, மாறி. ப்ரீவியஸ் வீடியோவில் மரி, மாறி பார்த்தோம். இதில் மரி, மாறி அப்படின்னா என்ன? ஆப்ஷனில் மரி அப்படிங்கிறது தடுத்தல், மாறிங்கிறது வேறுபடுதலை குறிப்பதாகும். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடி, மழை வந்ததால் அருவி மலையில் வீழ்ந்தது. இதில் சரியான சொற்கள் எது வரும்? அப்படி ஆப்ஷனில் பாருங்க. இடி உடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. உடன், இருந்து என்பது சரியான சொற்களாகும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுவது. ஏன், எப்படி, என்ன, எதற்காக? ஆப்ஷனில் எறும்பு பாடுவதுன்ட்ட பாடுபடுவது. எறும்பு பாடுபடுவது எதற்காக என்பது சரியான விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். இதை எழுத்து வழக்கா எப்படி எழுதுவோம்? அவன் திருமணத்திற்கு போய் வாரான். சரியான விடை பாருங்க. அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் என்பது சரியான எழுத்து வழக்கு. அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. கான், கொள், கிளி, கீரி, புடுவை, கேள்வி. காவரிசை இதற்கு சரியானது. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கக்கா, கி, கீ. இந்த வரிசையில் கான், கிளி, கீரி, குடுவை, கேள்வி, கொள் என்பது சரியான அகரவரிசையாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலை, உழந்தும் முரளை. ஆப்ஷன்ல பாருங்க. உழந்தும் உழவே தலை என்பது ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். தொடுதல் இது நம்ம பார்த்ததுதான் நினைக்கிறேன். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது என்பது சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். இதுல சரியான அகரவரிசை என்ன? ஆப்ஷன்ல அச்சாணி, உலகத்தார்க்கு உழுவோர் என போற்றப்பட்டனர். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான அகரவரிசை. வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடி. போ. இதனுடைய வினைமுற்று என்ன வரும்? இதற்கு போனான் என்பது சரியான வினைமுற்று. பருத்தி கூட்டல் எல்லாம். இதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன? ஆப்ஷன்ல பருத்தி எல்லாம் என்பது சரியான விடை. தீயொழுக்கம், காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் என்ன?
தீ ஒழுக்கும் காணல் நீர் போன்றது. இதற்கு பொருத்தமான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. இருக்கு ஆனால் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் காணல் நீருக்கு இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது என்பது சரியான பொருள். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு, அந்த 18 நூல்களில் ஒரு நூல் தான் ஏலாதி ஆகும். மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். ஆப்ஷன்ல பாருங்க. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் 3 அறக்கருத்துக்களை கூறும். ஏலாதி பார்த்தீங்கன்னா 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, லவங்கம், ஏலம் இதெல்லாம் சேர்ந்து 6 பொருள் வரும். திரிகடுகம் ஏலாதி தான் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். அதாவது இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி. மன்னர்க்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த வரி இடம்பெற்ற நூல் மூதுரை ஆகும். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் 1886 GU போப் மொழிபெயர்த்திருப்பாரு. லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவராவார். பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் என்ன? தமர் என்பது எதை குறிக்கும்? பெரியாரை பேணி தமரா கொளல். இது தமர் என்பது துணையை குறிப்பதாகும். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? இதில் பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. ஆனால் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை தவிர்த்தவர் வீரமா முனிவர் என்பது சரியான விடையாகும். எது உம்மை தொகை? உம்மை தொகைனா உம்முங்கிறது மறைஞ்சு வரும், அண்ணனும் தம்பியும். அதனால அண்ணன் தம்பி என்பது உம்மை தொகையாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சில உவமை கூறும் பொருள். இது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கூட நீங்கள் அதற்குரிய பொருள் என்ன வரும்னு செக் பண்ணுங்கள். அனலிடைப்பட்ட புழுவை போல, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இதில் துன்பம் வீணாதல்னு வரும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத அப்படியே ஆன்சர் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வைங்க. இலவு காத்த கிளி போல, காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல, அடியற்ற மரம் போல, மடை திறந்த வெள்ளம் போல, கல்மேல் எழுத்து போல, அத்தி பூத்தார் போல, மலை காணா பயிர் போல, மலரும் மனமும் போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல, கீரியும் பாம்பும் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, கிணற்று தவளை போல, நிலவும் வானும் போல. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தது. இதற்கு உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத நோட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியும் பார்த்துடலாம். கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா பழமொழி மக்கள் சொலவடைன்னு சொல்கிறாங்க. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. இதில் ஆணம் இதுவும் ஒரு தடவை கேட்கப்பட்ட கேள்வி. ஆணம் என்பது குழம்பை குறிக்கும். அளக்கிற நாளிக்கு அகவிலை தெரியுமா? அப்போது நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படிக்கு பெயர் தான் நாளி. அகவிலை அப்படின்னா தானிய விலையை பற்றி குறிப்பு தான். அளக்கிற நாளிக்கு அகவிலை தெரியுமா என்பது. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? திறவுகோல்னா சாவிங்கிறது தெரியும். இதை சொற்களை அகர வரிசையில் நீங்கள் ஒன்றும் நோட் பண்ணி வைங்க. விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். தொட்டில், தமிழர், தூக்கம், தாலாட்டு, திருமணம், தெரு, துயரம், தோட்டம், தைத்திங்கள், தேன் சிட்டு, தீந்தமிழ். இந்த தா வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது என்னென்னங்கிறத நீங்கள் கூட நோட் பண்ணி வைங்க. கமெண்ட்ஸில் கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். இந்த வீடியோ பதிவில் அதாவது தமிழ் எண்களை அறிவோம். இது பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கில் இருக்குது. அதாவது 1ன்னா என்ன வரும், 2ன்னா என்ன, இது மாதிரி தமிழ் எண்கள் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகி தவறுகள் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. அதாவது காவு, கா, சாரு, கு, ஏ, ஆ, கு மாதிரி இருக்குது. இதற்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா காலை
உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதான் வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 10 வரை. இப்போ கூறினால்னா அந்த இல்லை நீங்கள் தலைகீழாக கூட அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதாவது உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிறது காலைக்கு கா 1, உணவை 2, நன்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மாதிரி வர்றதுனால நான் நன்கு சமைத்து ருசித்து சா இது வந்து சா வர்றதுனால சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அது தமிழில் மே 1, காந்தியடிகள் பிறந்த நாள் 2, உலக புத்தக நாள் என்ன வரும் ஊமு இந்த கூ மர்ற மாதிரி வரும். அதனால் இந்த 1 முதல் 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு அந்த 1 முதல் 10 வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த ஷார்ட்கட்டை கொஞ்சம் நோட் பண்ணி கூட விருப்பப்பட்டால் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பழமொழி. ஆனாலும் என்ற இணைப்பு சொல்லை பயன்படுத்தி பழமொழிகளை எழுதுக. இப்போ நம்ம இதில் கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும், ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, ஒடிந்துகோல் ஆனாலும் ஊன்றுகோல் ஆகும், கடுகளவு நெருப்பு ஆனாலும் போரை கொளுத்திவிடும், சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இது வந்து இந்த ஆனாலும் வச்சு பழமொழிகள். இது பழைய புக்கில் இருக்குது. எலிவலை ஆனாலும் தனிவலை, ஓட்டச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, ஒடிந்துகோல் ஆனாலும் ஊன்றுகோல் ஆகும், கடுகளவு நெருப்பானாலும் போரை கொளுத்திவிடும், சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இதில் பழமொழி ஒன்று பார்த்தோம். அடுத்தது ஒரு பொறுத்துக. இதை நீங்கள் வந்து பாருங்கள். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. இதற்கு என்ன வரும்? கண்டிப்பாக உறவு முறை. ஆடிப்பட்டம் தேடி விதை. இதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா உழவு. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. இது வந்து அறிவுரை கூறல். தை பிறந்தால் வழி பிறக்கும். இது வந்து நம்பிக்கை. பசியாமல் இருக்க வரந்தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. அவங்களே வந்து பசிக்காமல் இருக்க வரந்தர்றாரா, இருந்தாலும் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு என்பது நகைச்சுவை. இது மாதிரி பொறுத்துக்க கூட கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எந்த நூல்? இதில் அவர் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனால் எழுதப்பட்டது தான் இருண்ட வீடு. அவர் இயற்றிய நூல்கள் புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்களாகும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. ஆப்ஷனில் பாருங்கள். மரபு களிமையில் கத்தும், கிளி கீச்சிடும், கருங்குயில் கூவும், யானை பாடும். இதில் மரபு பிழை நீக்கிய சொல் எது வரும்? கருங்குயில் கூவும். குயில் கூவும் என்பது சரியான விடை. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இந்த உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஆப்ஷனில் நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்பதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்ன? கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா என்பது சரியான விடை. மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பை எழுதுக. மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மா சால இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தொடர்னா உரிச்சொல் தொடராகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. ஸ்ட்ரோம், டொரனோடா, டெம்பஸ்ட், வில்விண்ட். இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஸ்டோம் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் புயல், டொர்னேடோ சூறாவளி,
டெம்பஸ்ட் பெருங்காற்று, வில்விண்டுங்கிறது சுழல் காற்று. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. நம்ம ஒரு பார்த்த மாதிரி இதில் அன்று என்பது எதற்கு வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அல்ல என்பது எதற்கு வரும்? அன்று பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒருமைக்கு வரும். இது வந்து அல்லங்கிறது பன்மைக்கு வரும். அப்போ இதில் ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது இவை பன்மையில் வருது, இவை பன்மையில் வருது. இது பழங்கள் அன்று, இதுவும் தவறு. இது பழம் அன்று, அதாவது ஒன்று மட்டும் குறிக்கிறாங்க. அப்போது ஒருமை ஒரு பன்மை மாதிரி அன்றுங்கிறது எப்போவுமே ஒருமைக்கு வரும், அல்லங்கிறது பன்மைக்கு வரும். இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி கேள்விகள் குளத்தில் ஒரு அன்று அல்ல, அல்லேன் அல்லீர், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான், வினா தொடர் கேட்டவன் யார், கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். இதில் பொருத்தமானது என்ன? ஆப்ஷனில் வினா தொடர் கேட்டவன் யார், அடுத்தது கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் என்பது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. பாடு என்பதன் பெயரெச்சம். வினையச்சம்னா ஊ கொண்டு முடியும். இதை ஒவ்வொரு வீடியோ பதிவில் சொல்கிறோம். ஆங்கிறது பார்த்திங்கன்னா எதில் வரும்? பெயரெச்சம். பாடிய மாணவன், பாடிய மாணவி, பாடிய பையன், படித்த மாணவன், இது மாதிரி இதில் கொண்டு முடியறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடிய என்பது சரியான பெயரெச்சம். எதிர்ச்சொல்லை தேர்வு செய். வனப்பு, வனப்புன்னா என்னத்தை குறிக்கும்? அழகை குறிக்கும். அழகு எதிர்ச்சொல், இதனுடைய இதில் என்ன வரும்? அழகின்மை என்பது சரியான விடை. குதிரை, அதாவது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. குதிரையிலிருந்து அவர் இறங்கினான், குதிரையிலிருந்து அவர் இறங்கினார், குதிரையிலிருந்து அவர் இறங்கினார்கள், குதிரையிலிருந்து அவர் இறங்கியது. இதற்கு சரியான ஒன்று குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் என்பதுதான் சரியான தொடர். சரியான இணையை தேர்ந்தெடு. லெக்சிகோகிராஃபி, எபிகிராஃப், பிக்டோகிராஃப், ஆர்டிகுலேட்டரி போனிட்டிக்ஸ், இதில் நம்ம பார்த்ததான் லெக்சிகோகிராஃபி என்பது அகராதியியல், பிக்டோகிராஃப்னா தான் சித்திரை எழுத்துன்னு நம்ம பார்த்துருக்கோம். திணை என்னும் சொல்லின் இருபொருள் சரியான இணையை கண்டறிக. திணை, இதற்கு இருபொருள் என்னென்ன வரும்? ஆப்ஷனில் அப்படி பாருங்க. இதில் திணை, ஒழுக்கம், திணை என்பது 5 இணைகள்னு பார்த்துருப்போம். நிலத்தை குறிப்பதாகும். நாடி என்பதன் இருபொருள் என்ன? நாடி, இதில் குணம் நாடி, குற்றமும் நாடி. நாடிங்கிறது ஆராய்ந்து மற்றும் தேடி என பொருள்படும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. நான் கிளம்பிட்டேன், நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எழுத்து வழக்கு ஆப்ஷனில் பாருங்கள். நான் புறப்பட்டு விட்டேன் என்பது சரியான விடை. மாசற்றார் என்பதன் பொருள் என்ன? மாசற்றார் என்பதன் பொருள் ஆப்ஷனில் என்ன வரும்? இதற்கு வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க. மாசற்றார் என்பதன் பொருள் என்னன்னு வராது, பொருள் யாது என்பது தான் சரியான விடை. ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென? இது ஒரு மரபுல வரும். ஆட்டு, ஆட்டு கூட்டம் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம் இதற்கு? ஆட்டு மந்தை என்பது சரியான விடை. தை, மா, வீடு, நகரம் இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. தை, மா, வீடு, நகரம். ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன வரும்? மா நகரம் என்பது பொருத்தமுடைய சொல்லாகும். பிழை திருத்துதல். கல்வி ஒரு அணிகலன், ஒரு என்ன வருங்கிறது ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வருது, அதாவது ஒருமை வருது, உயிரெழுத்து வருது. கல்வி ஓர் அணிகலன் என்பது இதற்கு சரியான விடையாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது எதை குறிக்கும்? ஆர்டிஃபேக்ட்ஸ்,
ஆப்ஷனில் ஆர்டிஃபேக்ட்ஸ் என்பது கலை படைப்புகளை குறிப்பதாகும். சரியான வினைமரபை தேர்க. வளவன் பழம் சாப்பிட்டான். இதற்கு வினை மரபு என்ன வரும்? வளவன் பழம் தின்றான் என்பதுதான் சரியான வினைமரபு. பிழை நீக்கி எழுதுக. சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். இதற்கு அடுத்த வீடியோ பதிவில் வினை மரபு என்னென்னங்கிறதை நாம் பார்த்துடலாம். சிங்க புலிப்பரல், சிங்கத்துக்கு என்ன வரும்? சிங்க குருளையையும் யானை குட்டியையும் பார்த்தேன் என்பதுதான் இதற்கு சரி. இது தவறு. சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன் என்பதுதான் யானை கன்று தான் வரும். சிங்க குருளை யானை கன்று. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் உங்களுக்கு ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழில் மொத்தம் 7 பருவங்கள் பொதுவான பருவங்கள். இதில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஊசல்ங்கிறது அதாவது கலங்கு அம்மானை ஊசல். இது வந்து பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு வரும். இதில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வரும். இதெல்லாம் ஊசல் என்பது பொருந்தாத சொல்லாகும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சந்தோஷம், சந்தோஷமாக இருக்கான். அப்போ வந்து தூய தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? மகிழ்ச்சி என்பது சரியான விடை. எழுது எனும் வேர் சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக. எழுது, இதற்கு ஆப்ஷனில் வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. இதற்கு எழுதினால் என்பது சரியான வினைமுற்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும். அதற்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் இனமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இனமொழி விடையாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. இதற்கு வினா என்ன வரும்? துவ்வாமை. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது என்பது சரியான வினாச்சொல். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. அழித்து அழிந்து. ஆப்ஷனில் பாருங்க, அழித்து அழிந்து என்ன வருங்கிறத பாருங்களேன். மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் என்பதுதான் சரியான பொருள் தரும் தொடராகும். சொல்லுக்குரிய பொருளை தேர்ந்தெடு. அதாவது நேமினா என்ன? சுவல், கோடு, தூ உய். நேமி என்பது வலம்புரி சங்கு, சுவல் தோல், கோடு மழையை குறிக்கும், தூவி தூ உய் என்பது தூவி என்பதை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று ஓரெழுத்து ஒரு மொழியில் சொல்லை பொருளோடு பொருத்துக. ஆ என்பது என்ன? பா, வி, மீ. ஆ என்பது ஆனிரை பார்த்துருப்போம். பசு. பா என்பது பாடலை குறிக்கும். வி என்பது மலர். மீ என்பது வானை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.